பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தொழிலாளர்கள் மண்பானைகள் செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் அருகே பொங்கல் பானைகள் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளவர்கள் திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களுக்கும் மண்பானைகளை அனுப்புவதாக தெரிவித்தனர். பொங்கலுக்காக தற்போது பானைகள் தயாராக உள்ளதாகவும், எங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்ய தகுந்த இடவசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மாரிமுத்து கவுண்டம்பாளையம் ஹவுசிங் பின்புறம் அண்ணா நகர். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் பின்புறம் அண்ணா நகருங்க. நான் மண்பானை இந்த 45-50 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். 50 வருஷமாக மண் பிரச்சனை தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுங்க. களிமண் எங்கே போனாலும் ஆரியை பிடிச்சிக்கிறாரு. எங்களுக்கு கொஞ்சம் பானைகளுக்கு மண் டிமாண்டாக இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து ஏதோ ஒரு பார்த்து ஏதோ ஒரு பார்த்து இது பண்ணால் நல்லா இருக்குங்க. பொங்கல் பானைகளை செஞ்சுட்ருக்குறோம். செஞ்சு பானையை நாங்கள் ஹோல்சேலாக நான் வியாபாரம் போட்டுக்கோங்க. கடையில் இவங்க வாங்கி அவங்க தனியாக விற்பாங்க. 1/2 கிலோ 1/4 கிலோ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ வரைக்கும் பானை செய்கிறோங்க. ஆமாம், தயார் பண்ணுறது எத்தனை நாள் ஆகும்? ஒரு பானைன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி செய்கிறோங்க. பானை ஒரு 30-30 செய்கிறோன்னா நாளைக்கு தட்டி நெய்ஸ் ஹோல்சேல் பண்ணுங்க. அதை காய வச்சு அப்புறம் அதை வெயிலில் வச்சு சாயம் போட்டு அப்புறம் சூளை வைக்கிறதுக்கு 10-15 நாள் ஆயிரும். ஒரு சூளை போடுறதுக்கு ஒரு பானை இல்லைங்க, சூளை போடுறதுக்கு எல்லாம் ஒரே பானையை சுட முடியாதல்ல. ஒரு 100 பானை 200 பானை சேர்ந்தா தான் சுட முடியும். பொங்கலுக்கு 400-1000 பீஸ் அடிக்கணுங்க. 1000 பீஸ் போடுவோம். மண்ணுக்கு பெரிய டிமாண்டுங்க. மண்ணு களிமண்ணுக்கு பிடிச்சிக்கிறாங்க. ஆரியா வந்தால் கலெக்டருக்கெல்லாம் மனு கொடுத்துருக்குறான். அது சரிங்கிறாரு. கடைசியில் பார்க்குற போது ஆரியா பிடிச்சிக்கிறாரு. போய் வண்டி எடுக்க போகிற போது அப்புறம் என்ன பண்ணுறது? எங்களுக்கு கொஞ்சம் மண்ணுக்கு டிமாண்டு. இந்த மண் பிரச்சனை தான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுங்க. அது பார்த்து அரசாங்கம் பார்த்து ஏதோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, வேட்டங்குடி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் மண்பானை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மண் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் தடையின்றி குறைந்த விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். பொங்கல் தொகுப்புடன் மண் பாத்திரங்களை மக்களுக்கு வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தொழிலாளர்களின் வாழ்வு மேம்பட செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பக்க விளைவின்றி நன்மை தரும் மண் பாத்திரங்களை வாங்கி மக்கள் உபயோகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். என் பேர் கிருஷ்ணவேணி. நாங்கள் இந்த கவுண்டம்பாளையத்தில் 5வது ஜென்ரேஷனாக நம்ம பாரம்பரியமான இந்த மண் பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பொங்கலுக்காக நாங்கள் பல வண்ணங்களில் இந்த மாதிரி பொங்கல் பானைகள் 1/4 கிலோவிலேருந்து 5 கிலோ வேகிற வரைக்கும் எல்லா பானைகளும் உற்பத்தி பண்ணி எல்லாம் ரெடியான வகையில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மண்பானையோட தேவை அதிகமாக தான் இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷ காலமாகவே இந்த மண்ணுக்கான தேடுதல் மக்கள் இடத்துல ரொம்ப நிறையவே இருக்குது. அதனால தான் எங்களாலையும் ஒரு சிரமப்பட்டாவது அந்த உற்பத்தியை கொடுக்க முடியுது. இப்போது இந்த மண் பொருளில் நீங்கள் சமைச்சு நீங்கள் பொங்கல் வச்சோ வீட்டுக்கு தேவையானது எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணி நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னா இதனால் இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மண்ணில் உற்பத்தி பண்ணுறோம், மண்ணை நம்ம பயன்படுத்துகிறோம், திருப்பி மண்ணாக மாறிடுது. வேறு மற்ற பாத்திரங்கள்லாம் அது இயற்கைக்கு கெடுதலாக என்னன்னு உங்களுக்கே தெரியும். இதனால் உங்களுக்கு சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். இன்னொன்று, நம்மளோட பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. அந்த பாரம்பரியம் அழியாமல் எல்லாரும் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருத்தரோடையும் கடமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.